கடவுளே, ஆதி உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஓம் சக்தி, பராசக்தி. இவன் ரொம்ப அசால்ட்டா கறிக்கட்டையில எடுத்து கையில ஏந்தி நெருப்பு குண்டத்துல போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பாரதிக்கு கை சுடவே இல்லையா? அவர் எங்களோட சீக்கிரமா சேர்ந்து வாழ்ற அந்த நல்ல நாள நீதான் எனக்கு கண்ணுல காட்டணும். என் ஆதியோட உயிரை காப்பாத்தணும் கடவுளே. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. உங்களுக்கு மட்டும் எப்படி எதுவும் ஆகல? அத நான் சொல்றேம்மா. இந்த வடபத்திர காளியை நம்பி உங்க மனசுல இருக்கிற வேண்டுதல அந்த ஆத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இந்த பரிகாரத்தை பண்றப்போ எப்பேற்பட்ட நெருப்பம் உங்க கையை எதுவும் பண்ணாது. அதுதாம்மா ஐதீகம். அந்த அம்மனே உங்களுக்கு பதிலா நெருப்ப கையில தாங்கிடுவா. அம்மா, மத்தவங்க எல்லாம் பரிகாரத்தை பண்ண ஆரம்பிக்கம்மா. அப்பாடா. அம்மா தாயே, குத்தம் குறை இருந்தா மன்னிச்சிருமா. பரிகாரம் பண்றப்ப இப்படி ஆயிடுச்சேம்மா. நானும் இந்த மாதிரி பரிகாரத்தை எல்லாத்தையும் பாட்ட முப்பாட்ட காலத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். பரிகாரம் பண்றப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்து நான் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. உங்க பரிகாரத்தை அந்த அம்மன் ஏத்துக்கல. உன் மேல அம்மன் கோபமா இருக்கா. இல்லனா இப்படி ஆகவே ஆகாது. சில பேருக்கு பரிகாரம் பண்ணும்போது கை சுடும். ஆனா புடவை தீப்பத்தி எரிஞ்சு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இதுக்கப்புறம் அம்மனை தண்ணியில இருந்து எடுக்கிற பரிகாரத்தை மனசார வேண்டி பண்ணுமா. இல்லனா அம்மன் கண்டிப்பா தண்டிச்சிடுவா. அம்மா, அவங்கள கூட்டிட்டு போய் மாத்து புடவை கொடுத்து பரிகாரத்தை பண்ண கூட்டிட்டு வாங்க. சரிங்க பூசாரி. மித்ரா, நடக்கிறதையெல்லாம் பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ கொஞ்சம் பத்திரமா இருந்திருக்க கூடாதா? இப்படியா புடவையில தீ பிடிக்கிற மாதிரி நடந்துக்குவ? பாட்டி, மித்ரா ஏற்கனவே பயந்து போயிருக்கா. தெரியாம நடந்துருச்சு, பரவாயில்ல விடுங்க. மித்ரா, ரிலாக்ஸ். நந்தினி, நந்தினி, மித்ராவை கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. போய் புடவைய மாத்திட்டு வா. அம்மா தாயே, நான் பரிகாரத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உன்னையே தான் பாத்துட்டு இருந்தேன். உன் அத்தை பொண்ணு நந்தினி ஒரு பாத்திரத்துல நெருப்பு துண்ட தண்ணியில நினைச்சு எடுத்துட்டு வந்ததையும் பார்த்தேன். அந்த பாத்திரத்தை உண்மையான நெருப்பு துண்டு இருக்கிற பாத்திரத்துக்கு பதிலா மாத்தி வச்சதையும் நான் பார்த்தேன். என்ன பாக்குறீங்க? அப்பவே உங்க ஃப்ராடுத்தனத்தை சொல்லி பரிகாரத்தை நடக்க விடாம பண்ணிருப்பேன். ஆனா கடவுள் விஷயத்துல நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்ல. அந்த அம்மனே பாத்துப்பான்னு நான் பாட்டுக்கு பேசாம இருந்துட்டேன். முதல்லலாம் அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து அப்பப்பவே கடவுள் கொடுத்துடுறாரு.
உன் விஷயத்துலயும் அதுதான் நடந்துச்சு. நீ எங்க எல்லாரையும் ஏமாத்தணும்னு நினைச்ச. அதான் அந்த கடவுள் அவரோட விளையாட்ட உன்கிட்ட விளையாடி காட்டிட்டாரு. அந்த அம்மன் சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டாளா? நீ படிச்சவதானே நந்தினி? உன் மாமா பொண்ணுதான் அறிவில்லாம தப்பு தப்பா யோசிக்கிறான்னு பார்த்தா நீயும் அவ கூட சேர்ந்து அவளுக்கு தப்பான ஐடியாவை கொடுத்து 2 பேரும் சேர்ந்து ஆட்டம் போடுறீங்களே. ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எந்த விஷயத்த பண்ணாலும் அதை நேர்மையாவும் உண்மையாவும் பண்ண கத்துக்கோங்க. முக்கியமா கடவுள் விஷயத்துல ஏமாத்தினா இந்த முறை புடவை தான் எரிஞ்சுது. அடுத்த தடவை நீயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. இங்க பாரு, இந்த மோர் எடுத்துட்டு போய் அந்த ஆதிகிட்ட கொடுத்துடு. சரி. இத குடிச்சதும் அவன் உடனே மயக்கமாக மாட்டான். கொஞ்ச நேரத்துல தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த நேரம் பார்த்து நம்ம வேலையை காமிச்சிடலாம். சரி. அவனை மயக்கத்துல அடிக்கிறது செத்த பாம்பு அடிக்கிறதுக்கு சமம். அவனை நாம அடிக்கிற விஷயம் தெரியணும். ஆனா அவனால எதுவும் பண்ண முடியாம நம்ம கிட்ட அடி வாங்கி நிக்கணும். எடுத்துட்டு போ. மேடம், ஆ? கோயில் சார்பா எல்லாருக்கும் மோர் கொடுக்கறோம், எடுத்துக்கங்க.